ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ என்னோட பைபிள் ரைட்டிங் ஜேர்னி தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப டிலே ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. பைபிள் எழுதுறதுக்கே வந்து இப்போ வர வர எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் ஏசாயா 10 கிட்ட நான் வரப்போகிறேன். ஆக்சுவலி அது போன மந்த்தே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆனால் ரொம்ப டைம் ஹெக்டிக்கா போய்கிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு 5 வசனம் 6 வசனம் அப்படிதான் எழுதுறதுக்கு டைம் கிடைக்குது. என்னதான் பைபிள் ரீட் பண்ணாலும் எழுதுறதுக்கான டைமிங் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. ஸோ என்னால முடிஞ்ச டைமிங்ல நான் எழுதிட்டு இருக்கிறேன். எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நெருங்க நெருங்க கொஞ்சம் எக்ஸாமும் கான்சென்ட்ரேட் பண்ண சூழ்நிலை இருக்கிறதுனால ஸோ அதுவும் ஒரு ஒரு பக்கம் பண்றேன். சேம் டைம் பைபிள் ரீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இந்த மந்த்லயாவது ஒரு மேக்ஸிமம் சாப்டர் கவர் பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நான் காமிச்சிருந்தேன் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதை வந்து பாப்பாக்கு தான் வந்து ஒரு ஆம்லேட்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கீரை அந்த மாதிரி கொடுக்கறதோட இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ்ல இருந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் அவளுக்காக ஒரு சும்மா கேரட் அண்ட் மைக்ரோ கிரெயின்ஸ் மட்டும் போட்டு பெப்பர் தூள் அண்ட் ஜீரகத்தூள் உப்பு போட்டு ஒரு சின்ன ஆம்லேட் தான் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப ஹெல்த்தி. உங்கள் வீட்டில் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பாப்பாவுக்கு எல்லாத்தையுமே சாப்பிடலாம் வச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நைட் நம்ம கிளீனிங் ரொட்டீன் தான் ஆரம்பிச்சாச்சு. கிளீனிங்லாம் முடிச்சுட்டு அப்பா வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மார்னிங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் நைட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். எனக்கு வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நல்லா பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை வச்சிருவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லும் க்ளீன் பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதாம் ஊற வச்சிருந்தேன். ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இந்த மாதிரி பாதாம் ஊற வச்சு சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிட மாட்டோம். வீக்லி 2-3 டேஸ் மட்டும் ஊற வச்சு சாப்பிடுவோம். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.